இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதத்தின் 27ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர், ஊழியங்களை ஆசீர்வதித்தீர், பணிகளை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இளைப்பாரி எங்கள் ஜீவனோடு ஆண்டவரே எழும்ப செய்திருக்கு. நன்றி தகப்பனே. காலை வேளையில் இதோ இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கும் போது உம்முடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். உம்முடைய இறை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும், இறை வார்த்தையின் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே தந்து வழி நடத்தும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். அடையனும் ஆண்டவர் குழுவையும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்கள் தங்கியிருக்கும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் 113வது ஞான பாடலாகிய உன்னதமான மகாராஜாவான சீர் சிறந்த இயேசுவை என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 113வது ஞான பாடல். ராஜாவான சீர் சீராந்த இயேசுவே, ஓமேல் மகிழ்ந்து ஓமாய் புகழ்ந்து நேசித்து கொண்டிருவேனே. மலர் காடும் பயிரோங்கும் நாடும் அந்தமும் சேர போமாம். இயேசுவின் அந்தம் எனக்கானந்தம், என் மனதின் குளிர் ஜெயம். ஆண்டங்கள் யாவும் சூரியன் நிலாவும் அந்தமாய் பிரகாசிக்கும். அவர் முன்பாக மாஜோதியாக மீனுக்கும் எல்லாமாகே போம். மண்ணோடாய மகிமை மறைய அவரந்த மானவா, வானத்திலேயும் பூமியிலேயும் நாம் நாடினோ என் ரட்சகர். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியான ஜூலை மாதம் 27ஆம் நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, அது எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள் வரையில் அடங்கியிருக்கிற வார்த்தைகள். அதற்கு முன்னதாக எரேமியாவினுடைய அந்த முன்னுரையை நாம் பார்க்கலாம். எரேமியா என்ற இறைவாக்கினர் கிமு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தார்.
இந்நெடிய பனிக்காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு நிகழவிருந்த தண்டனை பற்றியும் எச்சரிக்கை பற்றியும், அதே நேரத்தில் பாபிலோனிய மன்னனால் எருசலேமும் திருக்கோயிலும் அழிவுற்றதையும் யூதா அரசனும் நாட்டினரும் நாடு கடத்தப்பட்டதையும் தம் கண்ணால் கண்டார். ஆயினும் அம்மக்கள் பாபிலோனிய அடிமைதனத்தினின்று மீளவிருப்பதையும் நாடு புத்துயிர் பெறவிருப்பதையும் முன்னறிவித்தார். எரேமியா மென்மையான அன்புள்ளம் படைத்தவர். ஆயினும் மக்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு உரைக்குமாறு இறைவனால் பணிக்கப்பட்டார். கடவுள் தந்த இவ்விளைப்பிற்காக துன்புறும் மனிதன் ஆன இவரை பற்றிய உணர்ச்சிகரமான பல பகுதிகள் இந்நூலில் காண கிடக்கின்றன. இந்நூலின் சில சிறப்பான பகுதிகளில் இதயத்தில் எழுதப்பட்ட சட்டத்தை கொண்டே புதியதோர் இறைக்குலம் தோன்ற இருக்கிறது என்னும் நம்பிக்கையை பேர்வழி சுடர்விடுகிறதாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த பகுதியில் உண்மையான வழிபாடு என்றால் என்ன? வாட் இஸ் த ரியல் வர்ஷிப்? இல்லையா? இன்றைக்கு கடவுளை நம் தொழுகை செய்கிறோம். கடவுளை தொழுகை செய்வதை போல மிக உன்னதமான ஒரு வேலை உலகத்தில் இல்லை. கடவுள் நம்மை படைத்தது அவரை தொழுகை செய்வதற்காக தான், அவரை வணங்குவதற்காக தான். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்ற இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப கடவுள் மனிதனை மனுக்குலத்தை படைத்தது அவரை வணங்குவதற்காக என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இல்லையா? டு சர்வ், டு வர்ஷிப், டு பிரைஸ் ஹிம். கடவுளுக்கு நன்றி சொல்லவும், அவரை தொழுகை செய்யவும், அவருக்கு பணி செய்யவும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்று கடவுள் நம்முடைய அந்த படைப்பினை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ரொம்ப அழகாக சொல்றாரு, உண்மையான வழிபாடு என்றால் என்ன? 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள் என்று ஆரம்பிக்கிறார். அதாவது ஆலயத்தினுடைய வாசலில் நிற்கிறார் எரேமியா. அங்கே போகிறவங்க வர்றவங்க கிட்ட பேசுகிறார். கடவுளை தொழுகை செய்யறதுக்கு போகிறீங்களே, கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் நியாயமா? கடவுளுக்கு உண்மையான மக்களை வாழ்கிறீங்களா? உங்களுடைய தொழுகை உண்மையாகவே ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை கேள்வியாகவே ஆண்டவர் இங்கே எரேமியாவின் வழியாய் கேட்கின்றார். இப்போது நம்ம கூட கடவுளை தொழுகை செய்ய நம்ம செல்லுகிறோம். அப்போ நம்ம செல்லுகிற போது கடவுளை உண்மையாகவே நாம் தொழுகை செய்கிறோமா, அல்லது சண்டை போடுவதற்காய் செல்லுகிறோமா, அல்லது அரசியல் செய்வதற்கு செல்லுகிறோமா, அல்லது எல்லாரும் வராங்களே நாமும் போகலாம் ஆலயத்திற்குன்னு சொல்லுகிறோம்? இந்த கேள்வியெல்லாம் நாம் முன்வைத்து பார்க்க வேண்டும். இல்லையா? இங்கே ரொம்ப அழகாக சொல்றாரு, ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாய் செல்லும் யூதாவின் மக்களே அனைவரும் கேளுங்கள் என்று சொல்றார். இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, படைகளின் ஆண்டவர்னா இராணுவத்தின் தளபதி மாதிரி. இல்லையா? உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள், நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன். உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இல்லையா? உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். உங்களுடைய வழிகள் கடவுளுக்கு ஏற்புடையதா இல்லை. அப்போ உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய செயல்கள் நீங்கள் செய்கின்ற செயல்களும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சீர்படுத்துங்கள் என்றார். நான் இந்த இடத்துல உங்களை கூட்டி சேர்ப்பேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். ரொம்ப அழகாக சொல்றார் பார். ஆண்டவருடைய கோயில், ஆண்டவருடைய கோயில் என்று நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள். ஆக கடவுளுக்கு உங்களுடைய செயல்பாடு தெரியும், உங்களுடைய காரண காரியம் எல்லாம் புரியும், நீங்க போறது வர்றது எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால உங்களுடைய சொல், செயல், நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் மாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவரோடு முற்றிலும் நேர்மையோடு நடந்து கொண்டால், அந்நியரையும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், நிறைய காரியங்களை சொல்றார் பாரு. அதாவது உடைய வழிகளையும் உடைய செயல்களையும் சீர்படுத்தி கொண்டால், கடவுள் சொல்றாரு நீங்க ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்கணும், முற்றிலும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்நியரோடு அந்நியரையும்
அனாதைகளையும் கைம்பெண்களையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒடுக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். மாசற்றோரின் ரத்தத்தை இடத்துல சிந்தக்கூடாது. உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்தாவிட்டால் என்று சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் அவங்க செய்து கொண்டிருந்திருக்கிறார். மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க இல்லையா, ஏழைகளை ஒடுக்கி இருக்கிறாங்க, அனாதை கைம்பெண்களை ஒடுக்கி இருக்கிறாங்க இல்லையா, தீங்கு செய்த அந்த மக்களுக்கு ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. உண்மையான நேர்மையுள்ள நீதிமானுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்காது, புது வாழ்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டும்னா நான் சொல்ற மாதிரி கேளுங்கன்றார். இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில உங்களை குடியிருக்க செய்வேன். நீங்க இதெல்லாம் விட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு என் தேசத்தை நான் தருவேன், உங்களுக்கு என்று நான் வாக்களித்த தேசத்தை, கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள், களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள், பொய்யானை இடுகிறீர்கள், பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள், நீங்கள் அழியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுக்குள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? பார்த்தீங்களா, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்துட்டு, அந்நியரை ஏழைகளை ஒடுக்கிட்டு ரத்தம் சிந்திட்டு, பாகாலுக்கு விரோதமாய் பாகாலுக்கு தூபம் காட்டிட்டு, பாகாலை வணங்கிட்டு, கோயிலுக்குள்ள வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறீரே என்று நன்றி சொல்றீங்களே, இது நியாயமான்னு கேட்கிறார். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரா, பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிறதை ஆண்டவர் நோட்ட விட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்வது கடவுளுக்கு நிச்சயமாய் தெரியும். நீங்கள் செய்வது கடவுளுக்கு தெரியும். நீங்கள் செய்வது கடவுளுக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் இருளில் செய்தால் அது வெளிச்சத்தில் சொல்லப்படும், நீ வீட்டிற்குள்ள செய்தால் அது வீட்டின் மேலே செய்யப்படும் என்று ஆண்டவரே நற்செய்தி வாக்கியங்களிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பகுதியில் எரேமியா சொல்றாரு, உடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறது, ஏழைகளை அனாதைகளை விதவைகளை நீங்க ஒடுக்கி கொண்டிருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க மாற்றிக்கொள்ளுங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு மட்டுமே நீங்க தொழுகை செய்யுங்க, என்னை மட்டுமே தொழுகை செய்யுங்க, நான் நீதியின் கடவுளா இருக்கிற உங்களுக்கு வாழ்வை அருள்வேன் என்று சொல்லுகிறார். பின்பு சொல்றாரு, நான் முன்னாளில் குடியிருந்த சீலோ என்னும் என் இடத்திற்கு போங்கள், என் மக்கள் இஸ்ரேல் செய்த தீமையின் பொருட்டு நான் அதற்கு செய்துள்ளதை பாருங்கள். சீலோவுக்கு போய் பாருங்க, கடவுள் எனக்கு விரோதமாக மக்கள் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கிறாங்க, போய் பாருங்க அப்படின்றார் இல்லையா. ஆண்டவர் கூறுவது, நீங்கள் இந்த தீய செயல்களை எல்லாம் செய்தீர்கள், நான் தொடர்ந்து கூறியும் நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை, நான் உங்களை அழைத்தும் நீங்கள் பதில் தரவில்லை. எனவே என் பெயர் விளங்கும் உங்கள் நம்பிக்கைக்குரிய இந்த கோவிலுக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் நான் கொடுத்த இந்த இடத்திற்கும் சீலோவிற்கு செய்தது போலவே செய்ய போகிறேன். சீலோவுக்கு என்ன செஞ்சாரு, அங்க மக்களை எல்லாம் தண்டனைக்கு உட்படுத்தினார், அவர்களுக்கு எதிர்கள் இடத்துல ஒப்பு கொடுத்தார், வீடு வாசல்கள் அழிக்கப்பட்டது, அது போல உங்களுக்கு அழிக்கப்படும் என்று சொல்ல, உங்கள் சகோதரர் அனைவரையும் இப்ராஹிம் வழிமரபினர் யாவரையும் ஒதுக்கியது போல உங்களையும் நான் என் முன்னிலிருந்து ஒதுக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை என்ன பண்ண போறேன், ஒதுக்கி விடுவேன். 586 BCல நீங்க பார்த்தீங்கன்னா எரேமியாவுடைய நாட்களுக்கு முன்பாக பின்பாகவும் இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்கு செல்லுகிறார்கள். கடவுள் சொன்னதை போலவே பாபிலோன் தேசத்து மன்னன் அங்கே நேபுகாத் நேச்சர் வந்து அந்த கோயிலை இடித்து தரைமட்டமாக்கிட்டு கொளுத்திட்டு அங்க இருக்கிற தங்கங்களை எல்லாம் உருக்கி எடுத்துக்கொண்டு அவன் மக்களை சிறையிருப்புக்கு கொண்டு சென்றான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவரை தொழுகை செய்ய வருவதற்கு முன்னாக நான் எப்படி இருக்கிறேன், அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறேனா, மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறேனா, சுரண்டி கொண்டிருக்கிறேனா இல்லையா, ஏழைகளை கைமண்களை விதவைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிறேனா, என்னுடைய செல்வாக்கு நிமித்தமாக நான் திருச்சபையில நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேனா, பதவி பணம் பட்டம் என்று வெறியோடு ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை உணர்ந்து இந்த வேளையில ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து, நாளைக்கு நம்ம ஆலயத்துக்கு போக போறோம்,
அங்கேயாவது நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை என் சமூகத்தில் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் உங்களையும் அழைக்கிறார். ஆகவே நம் ஆண்டவரிடத்தில் வருவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினாலே நம்ம இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் வாழும், அவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதலை நாம் நம்பிக்கை வைத்து, அவருடைய ரத்தம் நம்ம மேல சிந்தப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு நம் வாழ தூய ஆவியானவர் தாமே வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா காலை வேளைக்காய் என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இறை வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கோயிலுக்கு போகும்போது நாங்கள் எங்களை ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொள்ளவும், நாங்கள் எப்படியா இருக்கிறோம், எங்கள் வாழ்நாள் எப்படியா இருக்கிறது ஆண்டவர், நாங்கள் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் யாரையெல்லாம் ஆண்டவரை இன்னைக்கு மதிக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம், ஒடுக்கி கொண்டிருக்கிறோம் என்ற காரியங்களை மனதில் வைத்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை வாழ உம்மை துதிக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களையும் இந்தியாவில் இருக்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மறியலுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றுங்க. இந்த ஊழியத்தை செய்கிற போது நம்முடைய கிருபை பாதுகாப்பு குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கின்றோம். செய்கின்ற ஊழியங்களையும் பணிகளையும் ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்து நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். ராஜா பிராக்கெட்ஸை உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பணிகளையும் ஊழியங்களையும் ஆண்டவர் செயல்பாட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாய் இந்த நாளில் ஆண்டவரே உலக நாடுகளுக்காக, இந்தியாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய அருமையான தாய் திருநாட்டின் தலைவர் ஜனாதிபதி இருக்கட்டும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. போர் பதட்டங்கள் எல்லாம் மாறட்டும், மனிதநேயம் தழைத்து ஓங்கட்டும், அன்பு செழித்து ஓங்கட்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடும். இந்த வேளையில கூட ஆண்டவரே கர்த்தாவே என்ரி தங்கராஜ் சாருடைய அன்பு மனைவி அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே எழுது மரணம் எய்தினார்கள். இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு ஆமர் இமானுவேல் உத்தரன் திருச்சபையில் அவருடைய நல்லடக்கம் நடைபெறுகிறது. எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், அம்மாவுடைய அடக்கத்தில் கலந்து கொண்டு குடும்பத்திற்காக ஜெபிக்கவும் கிருபைத்தார். அதே போல கிரேட் மெடிக்கல் அகாடமி சரண்யா சுதந்திரம் அவளுடைய அன்பு சகோதரி செந்தில் வாணி அவருடைய அன்பு மகளிர் நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்காக ஜெபிக்கிறோம். அன்பான சகோதரி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறோம். உடைய மூத்த விசுவாசிகள் மேரி தங்கராஜ் ஆயிரமா, என்ஜே கொர்னலிஸ் ஆயிரமா, சுகிர்தம் ஆயிரமா, ஜெய்மணி ஜாஷுவா ஆயிரமா, ஆனி ஆண்டவரே எட்வின் டேவிட் ஆயிரமா, கெம்ப் கேத்ரின் அம்மா, சாதா நர்ஸ் அம்மா, மிர்லா சாமியல் அம்மா, ஜீவாப்பா கிரேஸ் அம்மா, சரோஜ டீச்சர் ஜெய்சலன் அம்மா, மேத்யூஸ் அப்பா சௌந்தரன்யம்மா, அன்பு சகோதரி பியூலாக்கா, தென்னரசன், ஜெமி, ஜெனி, ஜூலியா மில்டன் அம்மா, ஆண்டவரை குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரன் நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவரையுடைய அனமலைய வயலட் அம்மா, ஏஎல்சி அவர்களுக்காக, எல்எஸ் மோகன்தாஸ், இந்திரா பிரேமா டீச்சருக்காக, ஏசோடியான் கனகமணி குடும்பத்தின் மக்களுக்காக, டீச்சருக்காக, புஷ்பம் செல்வம், ஜெஸ்ஸி டேனியல் அவர்களுக்காக, லீலா அம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. வயதான தாய்மார்களுக்கு ஆண்டவர் இப்படி கிருபைத்தார். நாளை காலை ஆண்டவர் 8 மணி முதல் 12 மணி வரை சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் ப்ரோக்ராம் ஆண்டவர் ஸ்கிரிப்சர் யூனியன் கண்கடியால் உத்தரன் திருச்சபையில் ரிட்ரீட்டாக நடைபெறுகிறது. அதையும் என் தேவன் ஆசீர்வதித்து அதன் வழியாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் இப்படி ஊழியம் தாங்கப்படவும் கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், சாவடங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், வெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர்த்தாவை திறக்க முடியாத சூழ்நிலை உருவாக்க ராஜா. தொடர்ந்து என்னுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் நல்ல தலைவர்களாக என்னுடைய சுவிசேஷ ஆண்டவர் பிரபல்யத்தை அவர்கள் எல்லாருக்கும் எடுத்துரைக்கிற மக்களாய் வாழ கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். அடையன் சாரியம் அல்லமை எடுத்து நீர் பயன்படுத்தும். குடும்பங்களை எடுத்து ஆசீர்வதியும். இது ஆண்டவரே அடையன் இந்த ஊழியத்தில் நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே அடையனும் அன்பர் சாரியம் சாக்க சாரியம் இந்த ஊழியத்தில் நீர் எடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை பரத்திலிருந்து ஆண்டவரே நீ தந்து வழி நடத்தும். துதி கன மகிமும் உமக்கே செலுத்துகிறோம்.
இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.